நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மசூதிகள், பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இன்று தூதரக இப்ராஹிமின் தியாகத்தை போற்றும் வகையில் நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை மண்ணடி பகுதி திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பின் வடசென்னை பிரிவு சார்பில் தொழுகை நடைபெற்று வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் பங்கேற்றனர். الله أكبر سمع الله لمن حمده பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கரீம்நகர் அல் மதீனா பள்ளி வாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் பங்கேற்று தொழுகை செய்தார். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகையையொட்டி கடலூர் டவுன் ஹால் பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். وذكر اسم ربه فسعولا. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மணிகூண்டு பகுதியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தொழுகை செய்து அனைவரையும் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட மஹபூபாளையம், தமுக்கம் மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை செய்ததுடன் ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். மேலும் ஏழை மக்களுக்கு குர்பானி ஆகிய இறைச்சியை தானம் அளித்தனர். وإلى الأرض صراط الذين أنعمت عليهم أفلا ينظرون. புதுக்கோட்டை ஈதகா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்த பிறகு இஸ்லாமியர் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டு பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.